எனக்கான வீடியோ தான் வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அந்த வக்கீல வந்து வீரா பிடிச்சு வெளுத்து வாங்குறாங்க அப்படி தாங்க சொல்லணும். உண்மை எல்லாமே வீராக்கு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம மாறன வந்து காப்பாத்துறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து கோர்ட்டுக்குள்ள வந்து நீதிபதி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க தானே சொன்னீங்க, இப்போ வந்து எங்க சைடு வந்து வேற மாரி வாதம் பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி சொன்னீங்கல்ல. சொல்லுங்க. ஏன்பா தம்பி உனக்கும் அந்த பையனுக்கும் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து முன்விரோதம் இருந்துச்சா இல்லையா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மாறன் கிட்ட வந்து கேட்குறாங்க. மாறன் வந்து அமைதியாவே இருக்காங்க. "என்னப்பா யோசிச்சுக்கிட்டே இருக்க? சொல்லுப்பா. இதுக்கு முன்னாடி வந்து பாண்டியன வந்து உனக்கு தெரியுமா? தெரியாதா? அத மட்டும் சொல்லு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. வக்கீல் வந்து நைஸா தலையாட்டுறாரு. "தெரியும் சொல்லிருங்க, தெரியும் சொல்லிருங்கன்னு" சொல்லிட்டு நைஸா தலையாட்டுற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா மாறன் வந்து வீராவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீரா வந்து ஆல்ரெடி வந்து கோர்ட்டுக்கு வெளியிலேயே வச்சு சொல்லியிருப்பாங்க. "இங்க பாரு மாறா, தயவுசெய்து வந்து நான் சொல்றத கேளு. உனக்காக தான் இந்த குடும்பமே வந்து போராடிக்கிட்டு இருக்கு. உன்னைய வந்து இந்த கேஸ்லேருந்து வெளியில கொண்டு வரணும். அதுக்காக தான் எல்லாமே வந்து ராத்திரி பகலா உழைச்சிக்கிட்டு இருக்கோம். தயவுசெய்து அத புரிஞ்சுக்கோ. நீ வந்து தியாகி மாரி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. உன்னை பொய் எதுவுமே சொல்லல. தயவுசெய்து வந்து நடந்த உண்மைய மட்டும் சொல்லு. உண்மைய மட்டும் சொல்லுமா வீரா. சாரி மாறா மறந்துறாத." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க வந்து கோர்ட்டுக்கு வெளியில வச்சு சொல்லியிருப்பாங்கல்ல. அது வந்து நம்ம மாறனுக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சு. சரி உண்மையவே சொல்லிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, "இல்லையா எனக்கும் அந்த பாண்டியனுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. நான் ஆக்சிடென்ட் அன்னைக்கு தான் முதல் முறையா பார்த்தேன். அது மட்டும் இல்லாம ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நான் போனது தப்பு தான் பார்க்காம. அதுக்காக என்ன தண்டனை கொடுங்க. அத நான் ஏத்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அங்கிட்டு பார்த்துக்கிட்டா நம்ம இவங்க அவங்க ஃபேமிலியும் வந்து சப்போர்ட் பண்றாங்க. "எங்க மாப்பிள்ளைக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. அவர் இந்த மாரி பண்ணியிருக்க மாட்டாரு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. நம்ம சந்திராவும் அதுக்கடுத்து பிருந்தாவும் எழுந்து எழுந்து பேசிடுறாங்க. உடனே வந்து வக்கீல் வந்து சொல்றாங்க, "இங்க பாருங்கம்மா, கோர்ட்ல வந்து இப்படியெல்லாம் கத்தக்கூடாது. அமைதியா இருங்க. கேஸுன்னு வந்துருச்சுல்ல, அதில என்ன தீர்ப்பு வருதோ அத தான் நீங்க ஏத்துக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து சொல்லிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா மாறன் வந்து எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டார்ல. அத கேட்டவொடனே கண்மணிக்கும் அந்த வக்கீலுக்கும் பயங்கரமான ஷாக் ஆயிடுது. நீதிபதி வந்து பிடிச்சு திட்டி விட்டுறாரு அந்த வக்கீல. "ஏய்யா என்னய்யா நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு தடவ தான் நீங்க ஹியரிங் கேட்கலாம். திருப்பி திருப்பி வந்து எங்க சைடு வேற வாதம் இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த தம்பி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்பன்னா என்ன அர்த்தம்?" அப்படிங்கிற மாரி அவங்க கேட்குறாங்க. உடனே அங்கிட்டிருந்து போலீஸ் எந்திரிச்சு வந்துடுறாரு. "சார் எனக்கு வந்து இந்த கேஸ்ல வந்து சில டவுட் இருக்கு. அதனால மாறன விசாரிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாள் வந்து பெர்மிஷன் வேணும்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "என்னய்யா எப்போ பார்த்தாலும் ஒரு நாள் பெர்மிஷன் எல்லா கேஸையுமே இப்படியே வந்து இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரமா வந்து இந்த கேஸையாவது முடிக்கிறதுக்கு வழிய பாருங்க. ஒழுங்கா வந்து ஒரு நாள்ல தேவையானத விசாரிச்சு டக்கு டக்குன்னு முடிங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த வழக்க வந்து ஒத்தி வைக்கிறேன்." அப்படி சொல்லிட்டு நீதிபதி வந்து போயிடுறாங்க. வெளியில வந்தோனே வக்கீல பிடிச்சு நம்ம வீரா வந்து திட்டுன்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. "என்ன சார் நினச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க போட்டிருக்கிற கோர்ட்டுக்கு வந்து இப்படி தான் உண்மையா வேலை பார்ப்பீங்களா? வக்கீல்னு சொல்லிட்டு வெளியிலலாம் நீங்க சொல்லாதீங்க. காரி துப்ப போறாங்க. காச வாங்கிட்டு இப்படியெல்லாம் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. தயவுசெய்து என் கண்ணு முன்னாடியே முழிக்காதீங்க சார்." அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து திட்டுறாங்க. அந்த வக்கீல் பார்த்தா மாறன் அவங்க ஃபேமிலி எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "அங்கிட்டு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அப்படியே இந்த பக்கம் பார்த்து போயிருங்க. நாங்க வந்து வேற வக்கீல பார்த்துக்குறோம். தயவுசெய்து வந்து என் கண்லயே முழிக்காதீங்க." அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுடுறாங்க. அப்போ வந்து வீரா வந்து ராமச்சந்திரன் கிட்ட வந்து போய் சொல்றாங்க, "மாமா எனக்கு வந்து இந்த வக்கீல் வந்து சரியா படல. நம்ம வேற வக்கீல் பார்த்தா தான் சரியா வரும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏம்மா என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இல்ல மாமா எனக்கு அவர் மேல நம்பிக்கை இல்ல. அதனால எனக்கு நம்பிக்கையான வக்கீல் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து வாதாடின எல்லா கேஸுமே வந்து வின் பண்ணியிருக்காரு. அவர்ட்ட நான் பேசுறேன். அவர் மூலியமா வந்து இந்த மாறன் கேஸ வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுவோம்." அப்படிங்கிற மாரி சொன்னாரு. ராமச்சந்திரனும், "சரிம்மா நீ என்ன பண்ணாலும் ஓகே தான்." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அடுத்து மாறன வந்து போலீஸ்காரங்கலாம் ஜீப்ல ஏத்துற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா நம்ம வீரா வந்து வேகமா ஓடி வராங்க. ஓடி வரும்போதே வந்து வீராவுக்கு வந்து கால் தட்டிருது. கால் தட்டி மாறன் மேலேயே விழுந்துடுறாங்க. "ஏய் வீரா பார்த்து வரமாட்டியா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல மாறா, நீ ஒரு நாள் போய் எப்படி இருப்ப என்னன்னு தெரியலையே." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாரு ஒரு நாள் தானே நான் போயிட்டு வந்துருவேன். எப்படி நீ சொல்றத பார்த்தா நான் உள்ள போன பிறகு அத்தையும், அப்பாவும் வந்து நைட்டு முழுக்க சாப்பிடாம இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அவங்கள நல்லா பார்த்துக்கிறது உன்னோட பொறுப்பு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "டேய் நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்துடுறா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நான் வந்துருவேன் ஒரு நாள்ல." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அங்க பார்த்தா நடந்தது வேற. நம்ம மாறன் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, அத்தையும் அப்பாவும் சாப்பிடாம இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா வீரா தான் நைட்டு முழுக்க வந்து வீட்ல வந்து சாப்பிடாம இருக்காங்க. வள்ளி வந்து சாப்பாடு தட்டுல வந்து சோத்த போட்டு வராங்க. கொண்டு வந்து, "ஏய் வீரா சாப்பிடு. நீ வந்து ஒரு நாளா சாப்பிடாம இருக்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "வள்ளியம்மா எனக்கு வந்து மாறனோட ஞாபகமாவே இருக்கு. மாறன் இந்நேரம் சாப்பிட்டுருப்பானா? என்ன பண்ணியிருப்பான்?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. "ஏய் இங்க பாரு. எதுக்கு அழுகுற? அவன் நல்லா தான் இருப்பான். நாளைக்கு வந்துருவான்." அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்காங்க. வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா கார்த்தி வந்து வந்துடுறாரு. "இங்க பாரு வீரா, மாறன் வந்து எனக்கு தம்பி. அதே மாரி நீ எனக்கு தங்கச்சி தான். சரியா? மாறன நாங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருமே விட்டுக் குடுக்க மாட்டோம். கண்டிப்பா அவன இந்த கேஸ்லேருந்து வெளியில கொண்டு வந்துருவோம். அது எங்களோட பொறுப்பு. நீ வந்து ஒழுங்கா சாப்பிடு." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து ஊட்டி விடுறாங்க. அந்த நேரத்தில சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன் வந்து, "என்னம்மா வீரா அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "அண்ணே பாருண்ணே மாறன நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கானே." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏம்மா வீரா நீ எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதம்மா. நாங்கலாம் இருக்கிறோம்ல. நாங்க இருக்கும்போது அவன அப்படி தனியா விட்டுருவோமா? அவன சீக்கிரமா வெளியில கொண்டு வரது
எங்களோட பொறுப்பு. நீ தைரியமா இரும்மா. நீயே தைரியமான பொண்ணு. நீயே இப்படி பண்ணா என்னம்மா அர்த்தம்?" அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில வந்து நம்ம இவர் வந்து வராரு. ராகவன் வந்து, "அப்பா விடுங்கப்பா. மாறன் பண்ண தப்புக்கு உள்ள போயிருக்கான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம வீரா வந்து பெரியவ தானே. அவ புரிஞ்சுக்கிருவா." அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இங்கிட்டு பார்த்தா கோவமாயிருது நம்ம வீராவுக்கு வந்து. "பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்படி மனசாட்சி பேசிக்கிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. கண்மணி அங்கிட்டு இருக்காங்க. "என்ன வீரா, என்ன போய்க்கிட்டு இருக்க? மாறன் வந்து சரியா இருப்பானா? இல்லைன்னா எதுவும் ஆயிருமான்னு பயந்துகிட்டு இருக்கியா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இங்க பாரு, அதெல்லாம் ஒரு பயமும் கிடையாது. மாறன இந்த கேஸ்லேருந்து எப்படி வெளிய கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஓ! அப்படியா? அவ்வளவா? இரு ஒரு நிமிஷம்." அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து டக்குனு ஜெயில்ல அங்க கைதிகளுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த மாறனை என்ன பண்ணுறாங்க, "காட்டுங்கய்யா" அப்படின்னு சொன்னோடனே வீடியோ காலில் வந்து மாறனை காட்டுறாங்க. மாறனை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாங்க கண்மணி. மாறன் வந்து அவனுக்குள்ளே படுத்திருக்காங்க. அதை பார்த்தோன்னே, "எப்புட்றா இந்த அளவுக்கு லிங்க் எடுத்து வச்சிருக்காளே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "இங்கே பாரு, பூரா ரவுடிங்க. நான் சொன்னா இப்பயே மாறனை போட்டு தள்ளிடுவாங்க. ஆனால் ஆசை எனக்கு அது கிடையாது. மாறனை வந்து சித்திரவதை பண்ணி கொல்லணும். அதான் என்னோட ஆசை. மெயினாக வந்து உன்கிட்ட இருந்து பிரிக்கணும்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. வீராவும் சொல்லிகிட்டு இருக்காங்க, "இங்கே பாரு, நீ என்ன நினச்சாலும் என்னென்னு மாறனை வந்து பிரிக்கவே முடியாது." அப்படிங்கிற மாதிரி சவால் விடுற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.